எல்லாரும் மொய் விருந்துல கலந்துக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமாப்பா, கலந்துக்கலாம் வாங்க. எல்லாரும் போலாம் வாங்க. சரி வாங்க வாங்க. சித்தப்பா நம்மள நோக்கி தான் சித்தப்பா வந்துருக்காங்க. கூப்பிடு. வாங்க வாங்க வாங்க. தமிழ் எல்லாரும் வாராங்கடி. ஆமாமா அத்த வாங்க. சித்தப்பா நான் போய் பாத்துக்கிறேன். தமிழ் எல்லாம் எடுத்து போடு. கருப்பு அங்க பாரியா. வாங்க 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 எல்லாம் வாங்க. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா. வாங்க வாங்க. வணக்கம்மா. ஆத்தா, நாங்க எல்லாரும் அங்க கிடா விருந்துக்கு தான் வந்தோம். ஆனா சாமி உத்தரவு கொடுக்கலன்னு கிடா நின்னுடுச்சு. ஒருவேளை அந்த சாமியே வந்து இன்னைக்கு அங்க கிடா விருந்து நடந்தா நாங்க யாரும் உங்ககிட்ட வந்து சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காதுன்னு அந்த சாமியே வந்து கிடாவை நிறுத்திருச்சு என்னமோ. நாங்களாம் சரியான பசியோட வந்திருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு போட முடியுமாத்தா? நாங்க இந்த மொய் விருந்துல கலந்துக்கிறோமா? எல்லாரும் வாங்க வந்து வயிறார சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. வாங்கயா, நம்ம ஊர் புள்ள சொல்லுது. வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க 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 வாங்கம்மா வாங்க எல்லாம் வாங்க. எல்லாரும் வாங்க. அத்தை அப்பளம் வைங்க. வைக்கிறேன். கறிக்கஞ்சி சாப்பிட்டு இருந்தா கூட இம்புட்டு ருசியா இருக்குமான்னு தெரியல. சைவ சாப்பாடா இருந்தாலும் தேவ அமிர்தமா இருக்கு. சாம்பார்ல நெய் போட்டுருப்பாங்க போல. ரொம்ப மனமாவும் ருசியாவும் இருக்கு. மெய்யாலுமேப்பா. சாப்பிடு சாப்பிடு. பரவாயில்லையப்பா. பணத்துக்காக மெய் விருந்து நடத்தினாலும் ஆமா வந்து சாப்பிடுறவங்க நல்லா ருசியா சாப்பிடணும்னு நெய்யெல்லாம் போட்டு சமைச்சிருக்காங்கப்பா. இந்த பிள்ளைக்கு நல்லா செய்யணும்ப்பா. ஆமாப்பா, செஞ்சிருவோம். வத்த குழம்பு கொண்டு வாமா. இங்க வாமா. இந்த ரசம் நல்ல ருசியா இருக்குப்பா. கையில கொஞ்சம் ஊத்துமா, அப்படியே குடிக்கிறமா. குடுமா குடுமா. என்னம்மா இருக்கு, இப்படி ரசம் சாப்பிட்டதே இல்லம்மா. சூப்பர்மா. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டா சாம்பார் எடுத்துட்டு வர சொல்லவா? இல்லம்மா, வத்த குழம்பு இருந்தா கொடுமா. இன்னொரு வாட்டி சாம்பார் போட்டு சாப்பிடுங்க, அப்புறமா வத்த குழம்பு போட்டுக்கோங்க. சாம்பார் எடுத்துட்டு வாமா. ஓகே, 2 பேர் சாப்பிட்டுருக்கோம். ஆளுக்கு 10 ரூபா வை, அதுக்கு மேல வைக்க வேணாம். அதுவே போதும். வணக்கம்மா. வணக்கங்கய்யா. என் குடும்பத்துல இருந்து 6 பேர் சாப்பிட்டுருக்கோம்மா. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுருந்தா கூட நீ போட்ட சாப்பாடுக்கு 100 கூட 200 கூடன்னு கேட்டிருப்பானுங்க. ஆமாமா, நான் 3000 ரூபாய் கொடுக்குறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, நீங்க வயிறார சாப்பிட்டீங்களே, எங்களுக்கு அது போதும். இந்தாம்மா என் பங்கு 3000 ரூபாய். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றிங்கய்யா. வரேன். தமிழ் பந்தி முடிஞ்சிருச்சுதா. நீதான் உன் கையால இலையெல்லாம் எடுக்கணும்தா. சரிங்கண்ணே. மா இத புடிமா.
இந்தா இதுல போடு. வெறும் 50 ரூபாய் வச்சிருக்கான் பாத்தியா? இந்த இலையில உட்காந்தவன் 8 தடவை பாயசம் வாங்கி குடிச்சிருக்கான். நல்லா கழுத்து புட்டு தின்னு புட்டு வெறும் 50 ரூபாய் வச்சுட்டு போயிருக்கான் பாரு. அண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே, இது தப்பு. அவங்களால முடிஞ்சது என்னமோ அத மனசார செஞ்சிருக்காங்க. மொய் விருந்துக்கு கூட கொடுத்தவங்க குறைச்சு கொடுத்தவங்க எல்லாம் முக்கியம் இல்லனே. அவங்க சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுக்கறது தானே மொய் விருந்து. அதனால தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதாம்மா உன் மனசு. இந்த மனசுக்காவது நீ நினைச்ச காசு வசூலாயே ஆகணுமா? ஆயிருங்க இருப்பு நீ வா பேசாம இரு. அடுத்த பந்தி போட்டுடலாமாடி? போட்டுடலாமையா? சரி வாங்க அத்தை, கொஞ்சம் இலைய எடுங்களேன். என் மலரே. அம்முச்சி அம்முச்சி ஆத்து மொய் விருந்துல இன்னும் பந்தி முடிஞ்சிருக்காதுல்ல? இன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கும். இன்னும் முடிஞ்சிருக்காதா அம்முச்சி? எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுடி. பேசாம நம்ம 3 பேரும் அங்க போய் பந்தியில கலந்துகிட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு வரலாமா? ஐயோ பந்திக்கு போகணுமா? என்னடி ஐயோ பந்திக்கு போகணுமான்னு பயப்படுற? ஐயோ அத்தை, நாம 3 பேரும் தமிழ் செல்வி நடத்துற மொய் விருந்துக்கு போறோம்னு தெரிஞ்சா உங்க பையனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அத்தை? என்னடி ஆயிடும்? அருவா எடுத்துட்டு வந்து நம்ம தலையை வெட்டிடுவாங்களோ? ஏய், வாழ்க்கையில நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா நாம நினைச்சதை எதையும் செய்ய முடியாது. இப்ப நான் கேக்குறேன், நாம மொய் விருந்துல போய் கலந்துகிட்டு தமிழ் செல்விக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணலையா? அத்தை, எங்களுக்கும் அப்படிதான் தோணுது அத்தை. ஆனா இத உங்களுக்கு தெரிஞ்சா பெருசா பிரச்சனை ஆயிடும்னு பயமா இருக்கு அத்தை. ஆமா அம்மச்சி, உங்களையும் இதுக்காக சத்தம் போடுவாங்களோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அங்க உட்காந்து உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க பேசி முடிக்க வாய்ப்பே இல்ல. அதுக்குள்ள நாம போயிட்டு வந்துடலாம். என்னடி சொல்றீங்க? ஏய் கிளவி, நானே இப்படி தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்றதை விட்டுட்டு என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரிங்க அத்தை, வாங்க போயிட்டு வந்துடலாம். சரி வாங்க போலாம். இரு இரு இரு, என்னங்கடி என்ன சும்மா வரீங்க? சோ முக்காடு போடணும்டி, இல்லன்னா எவனாவது பார்த்து தொலைச்சிருவான். சரியா? போடுங்க. வாங்க வாங்க போலாம். ரசம் ஊத்தவாக்கா? அண்ணே உங்களுக்கு? சரிக்கா. ஏக்கா, வீட்டுக்கு வந்து 8 நாள் ஆச்சு, வந்துட்டு போலாம்ல? வீட்டுல தான்க்கா இருக்கேன், எப்ப வேணா வாங்க. சரிக்கா. அப்புறம் என்ன வசந்தி? இவளுக்கு நல்ல நேரத்திலேயே காது கேட்காது, இப்ப வேற கேக்குமா? வசந்தி போதுமாக்கா? அப்பா வாடி. அம்மா இந்த வாரமா காதலி அவள வாடி. உன்னைய தட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சிக்கிறப்பா. உங்களையே திரும்பி நிக்கிறேன். வாங்க சம்பந்திமா, வா மலரே. எல்லாரும் நல்லா இருக்கேளா? நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். பந்தி இன்னும் முடியலையே. இல்லைங்கம்மா, நீங்க எல்லாரும் இங்க சாப்பிட வந்திருக்கிய? ஏண்டி பந்தி நடக்கிற இடத்துல சாப்பிட வராம வேற எதுக்கடி வருவாங்க? ரொம்ப சந்தோஷமா. இருங்க இருங்க. ஏ தமிழே, இங்க வா. என்னம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு, வா. அம்மாச்சி, அத்தை, அக்கா, அம்மாச்சி. அம்மாச்சி அம்மாச்சி குத்தி விடுவோம் பாத்துக்க. ஏண்டி எம்புட்டு தைரியம் இருந்தா வாயும் வயிறுமா இருக்கிறேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் எப்படி ஏமாத்தி இருக்க? மொழிய பாரு மொழிய.
எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் கண்ணு முடிய நோண்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்க. அம்மா நான் தாம்மா இவள போய் சொல்லி தூண்டுனது. மத்தபடி இவ மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஏய், நீ பொய்ய சொல்லணும்னு சொல்லி தூண்டி விட்டா அவ என்னடி பண்ணிருக்கணும்? ஆத்தாடி, எங்க வீட்டு ஆளுகளை நான் பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். தலையே போனாலும் இந்த விஷயத்துல நான் உண்மையத்தான் சொல்லுவேன் அவ சொல்லி இருக்கணும்ல. அப்பதாண்டி அவ எங்க வீட்டு மருமக. அவதாண்டி எங்க தமிழ்ச்செல்வி. அத விட்டுவிட்டு உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவ பொய் சொல்லி இருக்கான்னா அவளுக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்திருக்கணும். புத்தி போகுது பாரு. ஏண்டி, எந்த விஷயத்துல பொம்பளை பொய் சொல்றதுன்னு இல்லையாடி? மசக்கையாகிற விஷயத்துல பொய் சொல்லுவாங்க. வயித்துல துணிய கட்டிக்கிட்டு எங்களை ஏமாத்துற அளவுக்கு நீ போயிட்டல்ல. உண்மை தெரிஞ்ச நேரத்துல எனக்கு வர்ற கோவத்துக்கு ஆத்தாளையும் மகளையும் உட்கார வச்சு அப்படியே ஆஞ்சு விடணும், ஆஞ்சு அப்படின்னு தோணுச்சு. என்ன கெட்ட நேரமோ, நல்லா இருந்த குடும்பம் இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சு தெக்க ஒருத்தரமா வடக்க ஒருத்தரமா நிக்கிறோம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாடி? ஆனா எது எப்படியோ அந்த வல்லவன் அருளால இவ மசக்கையா இருக்கிறான்னு நீங்க சொன்ன பொய் இப்ப உண்மையாயிருச்சு. எங்க வீட்டு வாரிச நீ வயித்துல சுமக்க ஆரம்பிச்சுட்டடி. அடியே, இப்பவும் இதுல நீ எதுவும் பொய் சொல்லலையே? இல்ல அம்மாச்சி, நான் இப்போ உண்மையாவே மசக்கையா தான் இருக்கேன். 50 நாளைக்கு மேல நாள் தள்ளி போயிடுச்சு. டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுலயுமே நான் முழுகாம தான் இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. முதல்லயே இதெல்லாம் நடந்திருந்தா இந்த அக்க போறெல்லாம் தேவையா? இங்க பாரு, எங்க வீட்டு வாரிசு உன் வயித்துல வளருது. இந்த நேரத்துல ஒழுங்கா நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டு எங்க வீட்டு புள்ளைய கொழு கொழுன்னு வளர்க்கணும்னு சொல்லிவிட்டேன். புரியுதுல்ல? புரியுது அம்மாச்சி. சரி அம்மா, எதுக்கு இங்க நின்னுகிட்டு? வாங்க சாப்பிடலாம். சம்மந்தியம்மா வாங்க. மலரு வாமா. வாங்க வாங்க, பாத்து. கருப்பு, அந்த இலை எடுக்கிற கூட எடுத்துட்டு வா. சரி. அண்ணனே வாங்க மச்சி, வாங்கக்கா. பாத்தஞ்சி இலை, இப்பதான் உனக்கு எங்க எல்லாரையும் அடையாளம் தெரியுதோ? உங்க பேரன் தான் வெளியே போடான்னு துரத்தி விட்டான்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் என் தங்கச்சி வீட்டுல வந்து தங்கிட்டேன். ஓ, தங்கச்சி அண்ணெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, காலவாணி பயல்களா. அம்மா, நம்ம ஊர் ஆளுகளா சாப்பிட்டு போயிட்டாங்க. நீங்க முக்காடு எடுத்து விடுங்க. அருமை அருமை, பாத்துக்கிட்டு நிக்கிற ஊட்டுடி. சரி, இந்த வாரமா. மாமா மாமா, அம்மாச்சிக்கு சாம்பார்லாம் கம்மியா ஊத்து, அவளுக்கு நெய் ஆகாது. ஓடே, நெய் ஆகாது பொய் ஆகாதுன்னு சொல்லி நீ போய் எடுத்துட்டு வந்து ஊத்துடி. சரி அம்மாச்சி. நீ சும்மா இரு. அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டுங்க, நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி சரி, போங்க போங்க. சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துடுறேன். என்ன எல்லாரும் அவங்களுக்குள்ள போயிட்டீங்க? சாப்பிட்டாச்சு. போதும். ஏய், பெருமாத்தா கையா குடுறி. வாங்கம்மா. இது புடி.
ம். என்ன இதெல்லாம்? நீ காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால தானே இந்த மொய் விருந்து நடத்தின. நீ இதெல்லாம் வச்சுட்டு முதல்ல காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற வழியை பாரு தமிழ். ஏய், அவ தான் சொல்றாள்ல, இந்த நகையெல்லாம் வச்சு பணத்தை வாங்கி காலேஜில் போய் பீஸை கட்டு. ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. நாங்க இப்படியே கிளம்புறோம். வர வசந்தி. ஒரு நிமிஷம் ஆச்சு. என்ன? எனக்கு இந்த வளையல், இந்த செயின் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், நான் கொடுக்கறத வேணாம்பியா? நீங்க உங்ககிட்ட இருக்கிற காசோ பணத்தையோ கொடுத்திருந்தா, இது எங்க அம்மாச்சி கொடுத்தாங்க, எங்க அத்தை எனக்கு கொடுக்கறாங்கன்னு நான் சந்தோஷமா வாங்கி இருந்திருப்பேன். எனக்கு இந்த செயின் வளையல் இதெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. அக்கா, எதுக்குக்கா இவ்ளோ பணம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க்கா. அத்தை, இந்தாங்க அத்தை, வாங்கிக்கோங்க. ஏன் தமிழ், எதுக்கு வேண்டாங்கிற? அந்த வீட்டு சொத்தை அனுபவிக்கிற உரிமை உனக்கு இல்லையா என்ன? அதெல்லாம் எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அம்மாச்சி. உங்க பேரை என்னை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட என் பேத்திய பார்த்து எப்படிடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்க முடியும்னு சொல்லி உங்க பேரை சட்டையை புடிச்சு உங்களால கேள்வி கேட்க முடிஞ்சதா அம்மாச்சி? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவர் என்னை திட்டினது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகும் நீங்க எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க? அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வருத்தம் அம்மாச்சி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டு கொடுத்துட்டீங்களேன்னு என் மனசு கடந்து தவிச்சது. அவரு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சும் நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க எல்லாருமே என்னை அப்படிதான் நினைக்கிறீங்களோன்னு. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க முட்டாள்தனமா? விடுங்க அம்மாச்சி, நீங்க தான் கேள்வி கேட்கல. ஆறந்தா இருந்தாலும் அவரு உங்க பேர, நான் அடுத்த வீட்டு பொண்ணு தானே. உங்க பேரனை உங்களால விட்டு கொடுக்க முடியுமா என்ன? உங்க பேரை முன்னாடி நான் எவ்வளவு ஒருத்தி தானே. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இந்தாங்க அம்மாச்சி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அத்தை, இந்தாங்க அத்தை. தமிழ், புடிங்க அத்தை. என்னப்பா இவ? அம்மாச்சி, இந்தாங்க, இது புடிங்க. என்னடி இதெல்லாம்? வச்சுக்கோங்க அம்மாச்சி. அக்கா, இந்தாங்க அக்கா. அவங்க கிட்ட நீ வேண்டான்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் கொடுத்தத வேண்டான்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இது பெரிய வீட்டு காசு இல்ல தமிழ். இது நான் அந்த வீட்ல வேலை செஞ்சப்போ ஏன் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு இது. அத நான் என் தங்கச்சிக்கு கொடுக்கறேன். அது எப்படி நீ வேண்டான்னு சொல்ல முடியும்? இந்த பணம் வேண்டான்னு சொன்னா என் உறவு வேண்டான்னு சொல்றதுக்கு சமம். அக்கா,